மகாபாரத கதையோட போன பதிவில் நகுஷனோட மகனான யயாதிய தேவயானின்னு ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லி பதிவை முடிச்சிருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக தேவயானின்னா யார், அவள் எப்படி யயாதிய கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தேவகுருவான பிரகஸ்பதியும் அசுரகுருவான சுக்ராச்சாரியாரும் கிட்டத்தட்ட சமமான வல்லமை கொண்டவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் கூட பிரகஸ்பதிக்கு இல்லாத ஒரு வல்லமை சுக்ராச்சாரியார்கிட்ட இருந்துச்சு. அது என்னன்னா, செத்தவங்களை பிழைக்க வைக்கிற சஞ்சீவினி மந்திரம் சுக்ராச்சாரியாருக்கு மட்டும்தான் தெரியும், பிரகஸ்பதிக்கு தெரியாது. இப்போ இதனால் என்ன பிரச்சனைனா, எப்பப்பெல்லாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில சண்டை வருதோ அப்பெல்லாம் சுக்ராச்சாரியார் அவருக்கு தெரிஞ்ச சஞ்சீவினி மந்திரம் மூலமாக செத்துப்போன அசுரர்களையெல்லாம் மறுபடியும் பிழைக்க செஞ்சுடுவார். அதனால் அசுரர்கள் பக்கம் உயிர் சேதம்ங்கிறதே இல்லாமல் போய் அவங்க பெரும் வல்லமை பெற்றவங்களாக ஆயிட்டாங்க. இப்போ இதனால் தேவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இந்திரன் என்ன பண்ணுனா, நேராக பிரகஸ்பதியோட மகனான கசனை சந்திச்சு, இங்கே பாருப்பா, நீ எப்படியாச்சும் சுக்ராச்சாரியார்கிட்ட போய் அந்த சஞ்சீவினி வித்தையை கற்றுட்டு வந்துடுன்னு சொன்னான். கசனும் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அவன் சுக்ராச்சாரியார்கிட்ட போய் அவரோட சிஷ்யனை சேர்ந்துக்கிட்டா. சுக்ராச்சாரியாருக்கு கசன் பிரகஸ்பதியோட மகன்னு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் கூட அவனை தன்னோட சிஷ்யனை ஏற்றுக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு அசுரர்களுக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குரு எங்காச்சும் இந்த பயலுக்கு அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம பொழப்பே போச்சே அப்படின்னு நினச்சாங்க. என்ன பண்ணலான்ட்டு யோசித்தாங்க. கடைசியில் கசனை கொன்னே போட்டாங்க. சுக்ராச்சாரியாருக்கு தேவயானின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு கசனை ரொம்ப பிடிக்கும், அவனை விரும்புனான். இப்போ தான் கசன் செத்து போயிட்டானே, அதனால் தேவயானி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, இந்த கசன் ரொம்ப நல்லவ, அவனை எப்படியாச்சும் எனக்காக பிழைக்க வைங்க அப்படின்னு கெஞ்சினான். சுக்ராச்சாரியாரும் பார்த்தாரு. சரி, நம்ம மக ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கசனை பிழைக்க வச்சுட்டாரு. இதை பார்த்துட்டு அசுரர்கள் கடுப்பாயிட்டாங்க. அவங்க மறுபடியும் கசனை கொண்டு போட்டாங்க. சுக்ராச்சாரியார் மறுபடியும் அவனை பிழைக்க வச்சாரு. என்ன இது, நம்ம அசுரர்களுக்கு குருவாக இருக்கோம், ஆனால் அவங்க நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சுக்ராச்சாரியார் ரொம்பவுமே வருத்தப்பட்டார். ஆனால் பார்த்துக்கங்க, இந்த அசுரர்கள் மட்டும் மனசு தளரவே இல்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு 3வது முறையாகவும் கசனை கொன்னாங்க. கசன் செத்து போனதுக்கு அப்புறமா அசுரர்கள் அவனையே பார்த்தாங்க. ஏய், என்னடா இது, இவனை எத்தனை தடவை கொன்னாலும் நம்ம வாத்தியார் இவனை பிழைக்க வச்சிடுறாரு, இவனை பிழைக்க வைக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து கசனை எரித்து சாம்பலாக்குனாங்க. அந்த சாம்பலை அப்படியே எடுத்து மதுவில் கலந்து சுக்ராச்சாரியாருக்கே குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. இந்த தேவயானி கசனை காணமேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தவிச்சு போனான். தேவயானி மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட ஓடுனா. அப்பப்பா, மறுபடியும் கசனை எப்படியாவது பிழைக்க வைங்கன்னு கெஞ்சினான். சுக்ராச்சாரியாரும் அவரோட மந்திர சக்தி மூலமாக கசனை கூப்பிட்டு பார்த்தாரு. கூப்பிட்டு பார்த்தா கசன் அவரோட வயிற்றுக்குள்ளிருந்தே பேசுகிறான். இதை பார்த்துட்டு சுக்ராச்சாரியாரும் தேவயானியும் திகைச்சு போனாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு கசன் என்ன நடந்ததுங்கிற விவரத்தை சுக்ராச்சாரியார்கிட்ட சொன்னான். சுக்ராச்சாரியார் என்ன பண்ணுவார், அவர் தேவயானியை பார்த்தாரு. ஏம்மா தேவயானி, இப்போ நான் கசனுக்கு உயிர் கொடுத்தேன்னா அவன் என்னோட வயிற்று கிழிச்சிட்டு தான் வெளியே வரணும். அப்படி அவன் வந்தானா நான் செத்து போயிடுவேன். நான் செத்து உனக்கு கசன் வேணுமா, இல்லை நான் வேணுங்கிறதுக்காக கசன் செத்து போனதாகவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் தேவயானி ரொம்ப ஸ்மார்ட்டா, அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும்னு கேட்டா. அதுக்கு காரணம் தேவயானி கசனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது தான். இப்போ சுக்ராச்சாரியார் சிக்கலில் மாட்டிட்டார். யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கசன்கிட்ட, பிரகஸ்பதியோட புத்திரனே, நீ எதுக்காக வந்தியோ அந்த காரியம் இப்போ நிறைவேற போகுது. நான் இப்போ உனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கொடுக்க போகிறேன்.
அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நான் உனக்கு உயிர் கொடுக்க போகிறேன். உயிர் வந்ததோ நீ என்னுடைய வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்துடு. அதுக்கப்புறமா நீ அதே சஞ்சீவனி மந்திரத்தை உபயோகப்படுத்தி எனக்கு உயிர் கொடுத்துடுன்னு சொன்னார். கசனும் இதுக்கு சம்மதிச்சா. அதுக்கப்புறமா கசனுக்கு மந்திரம் உபதேசிக்கப்பட்டுச்சு. அவன் உயிர் பெற்றா. சுக்கராச்சாரியாரோட வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறமா அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி சுக்கராச்சாரியாரை கசன் உயிர் பெற செஞ்சா. உயிர் பெற்ற சுக்கராச்சாரியார் யோசனை பண்ணினார், நம்ம கொஞ்சம் அசந்த நேரத்தில் இந்த அசுர பயலுக மதுவை கொடுத்து நம்மளை ஏமாற்றி போட்டாங்களே, அந்த மதுபானத்தை அருந்தினதுனால தானே நம்ம ஏமாறுற நிலைமை வந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி அவருக்கு அவர் மேலேயே கோபமாக இருந்துச்சு. சுக்கராச்சாரியார் பார்த்தாரு, இப்படியே இருந்தால் வேலைக்காகாதுன்ட்டு இன்று முதல் தர்மம் அறிந்த எந்த ஒரு பிராமணன் மதுபானம் அருந்துகிறானோ அவன் தனது தர்மத்தை இழந்து இந்த உலகிலும் மேலுலகிலும் இகழப்படுவான்ட்டு ஒரு தர்ம விதிமுறையையே விதிச்சாரு. இப்போ கசனோட குருகுல பாடமெல்லாம் முடிஞ்சு போச்சு. மெயினாக கசன் எதுக்காக இங்கே வந்தானோ அந்த காரியம் நிறைவேறியாச்சு. இனி என்ன, தேவலோகத்துக்கு திரும்ப வேண்டியது தானே. கசனும் தேவலோகத்துக்கு திரும்பி போகலான்ட்டு முடிவு செஞ்சா. ஆனால் தேவயானி விடுவாளா? அவளுக்குத்தான் கசன் மேலே ஒரு கண்ணாச்சே. அவ கசன்கிட்ட ஓடோடி வந்தா. அவ கசன்கிட்ட நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வேண்டுனான். ஆனால் கசன் என்ன சொன்னான்னா, இங்கே பாரு தேவயானி, நீ என் குருவோட மக. அது கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சுக்கராச்சாரியாரோட வயிற்றுலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். அப்படி பார்த்தா நீ எனக்கு சகோதரி முறையாகிற. அப்படி இருக்கிறப்ப அவரோட மகளான உன்னை நான் மணக்கிறதுங்கிறது தர்மத்துக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுத்துட்டான். கசன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு தேவயானி கடுப்பாயிட்டா. கசனே, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கலேனா நீ கற்ற இந்த ஞானம் உனக்கு பலன் தராதுன்ட்டு தேவயானி அவனுக்கு சாபம் கொடுத்துட்டா. அதை கேட்டுட்டு கசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எந்த முனிவரும் உன்னை மணக்கவே மாட்டார்கள்னு அவனும் தேவயானிக்கு சாபம் கொடுத்துட்டு தேவலோகத்துக்கு திரும்பி போயிட்டான். அசுர மன்னனான விருஷபர்வாவுக்கு சர்மிஷ்டைன்னு ஒரு பொண்ணு இருந்தா. இந்த சர்மிஷ்டையும் சுக்கராச்சாரியாருடைய மகள் தேவயானியும் நல்ல தோழிகளாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் குளத்தில் குளிச்சுட்டு வரலான்ட்டு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி குளிச்சுட்டு இருந்தப்ப பயங்கரமாக காற்று வீசிச்சு. அதனால் குளக்கரையில் இருந்து அவங்களோட ஆடைகள் எல்லாம் களைஞ்சு போச்சு. நல்லா சாவகாசமாக குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் குளக்கரைக்கு வந்தாங்க. ஆடைகளெல்லாம் களைஞ்சிருக்கிறத பார்த்தாங்க. அப்போ ஷர்மிஷ்டை என்ன பண்ணுறா, தவறுதலாக தேவயானையுடைய ஆடையை எடுத்துட்டான். அதனால் அவங்களுக்கு இடையில சச்சரவு வந்துச்சு. என்னதான் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஷர்மிஷ்டை அந்த நாட்டோட இளவரசியாச்சே. அதனால் அவள் என்ன பண்ணறா, சுக்கராச்சாரியாரையும் தேவயானியையும் நல்லா திட்டி விட்டுட்டு தேவயானியை அங்கிருந்து ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிடுறா. அந்த நேரமாக பார்த்து யயாதி வேட்டைக்காக அங்கே வந்திருந்தா. அவன் தேவயானியை கிணத்துலேருந்து காப்பாற்றி விட்டுட்டு அவங்க அப்பா கிட்டெல்லாம் கொண்டு போய் விடலை, நேராக தலைநகரத்துக்கு திரும்பி போயிட்டான். இப்படி யயாதியால் காப்பாற்றப்பட்ட தேவயானி மறுபடியும் விருஷபர்வாவுடைய நகருக்குள்ள நுழைய மறுத்தா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுக்கராச்சாரியார் தன்னோட மகளை பார்க்கறதுக்காக கானகத்துக்கு விரைந்தார். தேவயானி அவர்கிட்ட தான் சர்மிஷ்டையால் இழிவுபடுத்தப்பட்டதை சொல்லி அழுதா. தேவயானி சொன்னதை கேட்டுட்டு சுக்கராச்சாரியாருக்கும் பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அவர் நேராக போய் விருஷபர்வாவை சந்திச்சாரு. மன்னரே, இங்கே பாருங்க, இனிமேலும் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அதுக்கு என்ன காரணம்னா, என்கிட்ட சிஷ்யனாக இருந்த கசனை என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பல தடவை கொண்டு இருக்கீங்க. இன்னொன்று, என்னோட மக தேவயானியை நீங்கள் நடத்தின விதம் சரியில்லை. இந்த 2 காரணங்களால் நான் இங்கிருந்து இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மன்னன் விருஷபர்வா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. குருவே, நீங்கள் எங்களை விட்டுட்டு போனால் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் அக்னியில் போய் குதித்து உயிரை விட்டுற வேண்டியது தான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா போய் தேவயானியை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் தேவயானியை சந்திச்சான்.
இங்கே பாருமா தேவயானி, உன்னோட தந்தை சுக்ராச்சாரியார் என்னால் துதிக்கப்படுறவர். என்ன துதிச்சு பிழைப்பவர் அல்ல அவர். அதனால் நடந்ததை நீ மறந்துடு. நீ என்ன விரும்புகிறையோ கேளு, நான் தரேன் அப்படின்னு தேவயானிக்கிட்ட விருஷபர்வா கெஞ்சி கேட்டான். தேவயானியும் இதைத்தான் எதிர்பார்த்தா. உடனே அவன் மன்னன் விருஷபர்வா கிட்ட, உங்களுடைய பொண்ணு ஷர்மிஷ்டையை எனக்கு பணிப்பெண்ணாக்கணும். இதுக்கு சம்மதம்னா என்னுடைய தந்தை இங்கே இருப்பார் அப்படின்னு ஒரு நிபந்தனையை விதிச்சா. இப்போ விருஷபர்வாவுக்கு வேறு வழி கிடையாது. சுக்ராச்சாரியாரை தாங்கிட்ட தக்க வச்சுக்கொள்ளணுங்கிற ஒரே காரணத்துக்காக தேவயானியோட இந்த நிபந்தனையை விருஷபர்வா ஏற்றுக்கிட்டா. என்னதான் விருஷபர்வா இதுக்கு ஒத்துக்கிட்டாலோ அவனோட பொண்ணு சர்மிஷ்டை இதுக்கு ஒத்துக்கணுமில்ல. ஏன்னா அவள் ஒரு நாட்டோட இளவரசி. அவள் போய் இன்னொருத்திக்கு பணிவிடை செய்வாளா? அதனால் விருஷபர்வா சர்மிஷ்டை கிட்ட இந்த விஷயத்தை ரொம்ப பக்குவமாக எடுத்து சொன்னான். அம்மா சர்மிஷ்டை, நம்மளோட குலகுரு சுக்ராச்சாரியார் நம்ம விட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா நம்முடைய குலத்துக்கே அழிவு தான் வரும். அதை தடுத்தாகணும்னா இனி நீ தேவயானிக்கு பணிப்பெண்ணாக இருந்துதான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு விருஷபர்வா சொன்னான். தன் குலத்தோட நன்மைக்காக வேற வழி இல்லாமல் சர்மிஷ்டையும் தேவயானிக்கிட்ட பணிப்பெண்ணாக வேலை செஞ்சா. இது இப்படி இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு முறை நகுஷ மன்னனுடைய மகனான யயாதியை வனத்தில் சந்தித்தா தேவயானி. அவனை திருமணம் செஞ்சுக்க விரும்பினான். தன்னுடைய இந்த விருப்பத்தை யயாதி கிட்ட அவன் சொன்னான். அதுக்கு யயாதி என்ன சொன்னானா, தேவயானி, நானோ ஒரு சத்திரியன், நீ பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பெண், உன்னுடைய தந்தை இந்த சம்பந்தத்தை விரும்ப மாட்டார்னு சொன்னான். இதை கேட்ட தேவயானி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நகுஷ மன்னனுடைய மகனான யயாதி என்னை கிணத்திலிருந்து காப்பாற்றினார். யாராலுமே பிடிக்கப்படாத என்னோட கையை ஆபத்து காலத்தில் அவர் தான் பிடிச்சிருக்காரு. நான் அவரை நேசிக்கிறேன். அதனால் நீங்களே எனக்கு அவரை கல்யாணம் செஞ்சு வச்சுடுங்க அப்படின்னு கேட்டா. சுக்ராச்சாரியாரோ தன் மகளோட விருப்பத்துக்கு சம்மதத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் யயாதிக்கு சர்மிஷ்டையையும் அறிமுகப்படுத்தினார். எதுக்காக இந்த அறிமுகம்னா, சுக்ராச்சாரியாருக்குள்ள ஒரு பயம். யயாதி சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜகுமாரன், சர்மிஷ்டையும் இந்த நாட்டோட இளவரசி. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் அவர் முதலே யயாதியை கூப்பிட்டு எச்சரித்தார். இங்கே பாருப்பா, சர்மிஷ்டை ஒரு அரசகுமாரி, நீயும் ஒரு ராஜகுமார. அவள் அரசகுமாரியாக இருந்தால் கூட என்னுடைய பெண் தேவயானிக்கிட்ட பணிப்பெண்ணாக தான் இருக்கா. தேவயானிக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சர்மிஷ்டையும் உங்கள் கூட உங்கள் ஊருக்கு வருவா. எந்த காரணத்து கொண்டோ நீ ஷர்மிஷ்டையை தனியாக சந்திக்கக்கூடாது, அவளுக்கும் உனக்கு தொடர்பு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு முதலே எச்சரிக்கை பண்ணினார். யயாதியும் இதுக்கு சம்மதிச்சா. ஒரு வழியாக யயாதிக்கும் தேவயானிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு. தேவயானி ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தா. தேவயானியோட குழந்தைய பார்த்த சர்மிஷ்டையோட மனசில் ஒரு ஏக்கம் வந்துச்சு. அது என்னன்னா, நம்மளுக்கும் இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நம்மளும் இதே மாதிரி அழகாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்போம்லன்ட்டு. அப்போ அவன் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணினான், யயாதி மூலமாகவே எனக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் யயாதி நந்தவனத்தில் தனிமையில் உலாவிட்டு இருந்தா. அப்போ சர்மிஷ்டை அங்கே போய் யயாதி கிட்ட, நீங்கள் என்ன ஏற்றுக்கணும், உங்கள் மூலமாக எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கேட்டா. யயாதி உடனே, இதை பாரு சர்மிஷ்டை, நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்பத்திலிருந்தே நான் உன் நினைவாக தான் இருக்கேன். ஆனால் தேவயானியை நான் கல்யாணம் பண்ணினப்ப சுக்ராச்சாரியார் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த காரணத்து கொண்டும் உன் கூட நான் தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு என்னை எச்சரிக்கையே பண்ணியிருக்காரு. நான் சரின்னு சொல்லி தான் தேவயானியை கல்யாணம் பண்ணிட்டேன். அதை நான் எப்படி இப்போ மீற முடியும் அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்டான். சர்மிஷ்டை அதுக்கு, அரசே, விளையாட்டுக்காக சொல்லப்படுற பொய், பெண்களிடத்தில் சொல்லப்படுற பொய், உயிருக்கு அபாயம் ஏற்படுற காலத்தில் சொல்லப்படுற பொய், சொத்தெல்லாம் பறிபோகிற காலத்தில் சொல்லப்படுற பொய், திருமண காலத்தில் சொல்லப்படுற பொய், இதெல்லாம் பாவத்தை வருவிக்கிற பொய்கள் ஆகாது அப்படின்னு பெரியோர்களே சொல்லியிருக்காங்க. யார் எதை விரும்பினாலும் தருவேன்னு விரதம் பூண்டு அதை உங்களோட நகரத்தில் 3 தடவை பறைசாற்றிய உங்ககிட்ட நான் மகப்பேரை யாசிச்சு நிற்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டா.
ஆனால் யயாதி தயங்குனான். இருந்தாலும் மனசில் ஏற்பட்டு விட்ட ஆசை காரணமாக சர்மிஷ்டையை அவன் ஏற்றுக்கிட்டான். யயாதி தேவயானி மூலமாக யது துர்வசுன்னு 2 மகன்களையும், சர்மிஷ்டை மூலமாக த்ரஷ்யு அனு பூருன்னு 3 மகன்களையும் பெற்றெடுத்தான். ஒரு நாள் தேவயானி யயாதியோடு நந்தவனத்தில் உலாவிட்டு இருந்தா. அப்போ அங்கே 3 அழகான ஆண் குழந்தைகளை பார்த்தா. அவங்க கிட்ட போய், உங்களை நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே, நீங்கள் யாருன்னு கேட்டா. உங்கள் அப்பா யாருன்னு கேட்டா. அவங்க உடனே யயாதியை காட்டி, இவரு தான் எங்களோட அப்பா, சர்மிஷ்டை தான் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் தேவயானிக்கு தான் ஏமாற்றப்பட்டதே தெரிய வந்துச்சு. யயாதி தனக்கு துரோகம் செய்ததா சொல்லி தேவயானி அவனை விட்டுட்டு அவங்க அப்பா சுக்ராச்சாரியார்கிட்டவே திரும்பி போயிட்டா. தனக்கு யயாதி செய்த துரோகத்தை அவர்கிட்ட எடுத்து சொன்னான். தேவயானியை பின்தொடர்ந்து வந்த யயாதியை பார்த்து சுக்ராச்சாரியார், நீ தர்மம் அறிந்தவன், அப்படி இருக்க அதர்மம் செய்திருக்கிறாய். தர்மம் தெரிந்தும் அதர்மத்தை செய்த உன்னை கிழட்டுத்தன்மை விரைவில் பற்றி கொள்ள கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. உடனே யயாதிக்கு கிழட்டுத்தன்மை வந்துருச்சு. யயாதி சுக்ராச்சாரியார்கிட்ட மன்றாடுனா, நான் தெரியாமல் இந்த தவறை செஞ்சுட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினான். சுக்ராச்சாரியாரும் மனசரங்கினார். நீ விரும்பினால் உன்னுடைய இந்த கிழட்டுத்தன்மையை வேறு ஒரு இளைஞனுக்கு கொடுத்து அவனுடைய இளமையை நீ பெற்றுக்கொள்ளலாம்னு சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழி சொன்னார் அவர். இதுக்கு பேர் சாப விமோச்சனமா? எவனாச்சும் அவனோட இளமையை கொடுக்கறதுக்கு முன் வருவானா? யயாதியோ மனசு தளராமல் சுக்ராச்சாரியார்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் என் பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பார்க்க போகிறேன். அவங்களில் எவன் ஒருத்த என்னோட இந்த கிழட்டுத்தனத்தை ஏற்றுக்கிட்டு அவனோட இளமையை எனக்கு தரானோ அவனுக்கு என்னோட ராஜ்யத்தையே நான் தரப்போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு கேட்டுட்டான். சுக்ராச்சாரியாரும், இங்கே பாரு, உனக்கு இளமையை தரதுக்கு முன்வர பிள்ளை ஷர்மிஷ்டைக்கு பிறந்தவனாகவே இருந்தாலும் சரி, நீ கேட்டுக்கொண்டபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டாரு. தேவயானியுடைய மகன்கள் 2 பேரும், சர்மிஷ்டையுடைய மகன்களில் 3 பேரில் முதல் 2 பேரும் யயாதியோட கிழட்டுத்தன்மையை ஏற்றுக்க முன்வரலை. ஷர்மிஷ்டையுடைய மகனும் 5 பேரில் இளையவனுமாகிய பூருக்கிட்ட போயிட்டு தன்னுடைய கிழட்டுத்தன்மையை ஏற்றுக்க சொல்லி யயாதி கேட்டு பார்த்தான். பூரு அதுக்கு சம்மதிச்சிட்டா. தந்தையாகிய நீங்கள் குருவுக்கு சமானமானவர், நீங்கள் விரும்பியபடி என்னிடமிருந்து இளமையை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய கிழட்டுத்தனத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பூரு. பூருவோட இளமையை பெற்றுக்கொண்ட யயாதி தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் சுகங்களை அனுபவிச்சா. இப்படியே பல வருடங்கள் கழிஞ்சோடிச்சு. ஆனால் அவனோட ஆசை மட்டும் தணிஞ்ச பாடே இல்லை. அப்போதான் அவனோட மனசில் ஒரு வைராகியம் உண்டாச்சு. தன்னோட மகனான பூருவை கூப்பிட்டான். மகனே, உன்னோட இளமையை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் சுகங்களை அனுபவித்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. ஒருத்தர் விரும்பினதை அனுபவித்து விடுறனால மட்டும் அவனோட ஆசை அடங்கி போகிறது கிடையாது, அது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யுது. மண், பெண், பொன் இந்த 3ல் எதுனாலும் சரி, ஆசைப்பட்ட அளவுக்கு கிடைச்சா கூட யாருமே திருப்தியாகிறதில்ல. ஒரு நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா இன்னும் வேணுங்கிற ஆசை தான் உண்டாகுது. அதனால் இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தா, ஆசைப்பட்டதை அனுபவிக்கிறது இல்லை, ஆசையை விட்டு ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருத்தனுக்கு ஆசைங்கிறது அவன் உயிருள்ள வரைக்கும் இருக்கிற நோய் மாதிரியானது. இத்தனை நாளும் நான் அறிவு முதிர்ச்சி இல்லாதவனாத்தான் இருந்தேன். இப்போ நான் அதையே அடைஞ்சிட்டேன், அதனால் ஆசையை விட்டுறேன். உன்னோட இளமையை நீ எங்கிட்டிருந்து திரும்ப வாங்கிக்கோ, இந்த ராஜ்யமும் உன்னுடையது மட்டும்தான், நீ கீர்த்தியோடு விளங்குவாய் அப்படின்னு சொல்லி தன்னோட கிழட்டுத்தன்மையை வாங்கிட்டு பூர்வுக்கு அவனோட இளமையை திரும்ப கொடுத்தா யயாதி. இதுக்கப்புறமா பூர்வுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் யயாதி செஞ்சா. அப்போ மக்கள் அவன்கிட்ட வந்துட்டு, மன்னரே, சுக்ராச்சாரியாருடைய மகளாகிய தேவயானிக்கு பிறந்த 2 மகன்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சர்மிஷ்டைக்கு பிறந்த மூத்த மகன்கள் 2 பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கிறப்ப எல்லாரை விடவும் இளையவரான பூர்வுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறது எப்படி சரியாகும்? நீங்களே நீதி தவறலாமா அப்படின்னு கேட்டாங்க. யயாதி அவங்கக்கிட்ட, மக்களே, மூத்த பிள்ளைகள் என்னோடய வார்த்தையை மதிக்கலை,
தந்தைக்கு விரோதமாக நடப்பவனை மகன்னு யாருமே மதிக்க மாட்டாங்க. தகப்பனார் சொல்படி நடப்பவனும் அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுபவனும் தான் மகன்கிற அந்தஸ்தை பெறறான். அதனால் பூரு தான் ராஜ்யத்துக்கு உரியவ அப்படின்னு யயாதி விளக்குனான். அதுக்கப்புறமா யயாதி பூருவுக்கு ராஜநீதி பற்றின உபதேசங்களை எல்லாம் செஞ்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சான். அதுக்கப்புறமா யயாதி வனத்துக்கு போய் கடுமையாக தவம் புரிந்தான். 30 வருஷ காலம் தண்ணியை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தான். அதுக்கப்புறம் 1 வருஷ காலம் பஞ்சாக்னி தவம். பஞ்சாக்னினா என்னென்னா 4 பக்கங்களிலும் தீயை மூட்டி அதுக்கு நடுவில் நின்றுக்கணும். மேலே சூரியன் வேற கொதிச்சுட்டு இருக்கும். இப்படி 5 அக்னிகளுக்கு நடுவில் நின்றுட்டு செய்கிற தவம் தான் பஞ்சாக்னி தவம். இப்படி தவம் செஞ்சு யயாதி இந்திரலோகத்தை சென்றடைஞ்சான். இந்திரலோகத்துக்கு போன யயாதி கிட்ட இந்திரன் என்ன கேட்டானா, தவத்தில் உனக்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்டான். யயாதி அதுக்கு ரொம்ப அகம்பாவமாக, எனக்கு சமமானவர் யாரையும் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி போட்டான். இப்படி அகம்பாவப்பட்டதால் அவன் மேலுலகத்திலிருந்து மறுபடியும் கீழே வந்து விழுந்தான். பல வருஷ காலம் கடுமையாக தவம் புரிந்து பெரும் ஞானத்தை அடைஞ்சவ ஒரே ஒரு அகம்பாவ சொல் மூலமாக இப்படி தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்படி விழத்தொடங்கிய யயாதி இந்திரன் கிட்ட தன்னுடைய அகம்பாவ சொல்லுக்கு வருந்தி, புண்ணியத்தை இழந்து கீழே விழும் நான் சாதுக்கள் இருக்கும் இடத்தை அடைய வேண்டும்னு கேட்டுக்கொண்டான். இந்திரன் அதுக்கு அப்படியே நடக்கட்டும், அங்கிருந்து புண்ணியத்தை பெற்று மீண்டும் இங்கு வருவாயாக. உனக்கு சமமானவர்களையும் உன்னை விட உயர்ந்தவர்களையும் உன்னை விட தாழ்ந்தவர்களையும் பற்றி இனிமேல் அவமரியாதையான வார்த்தைகளை பேசாதே. அப்படி பேசுவதன் மூலம் புண்ணியங்கள் பலனற்று போகின்றன அப்படின்னு சொல்லி யயாதியை அனுப்பி வச்சான். யயாதியும் சாதுக்களை வந்தடைஞ்சான். அதுக்கப்புறமா யயாதி அவங்களுக்கு நிறைய தர்மங்களை எடுத்து சொன்னான். நம்மை விட தெய்வம் அதிக வலிமை வாய்ந்தது என்பதை ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் வெற்றி வரும்போது கர்வத்தையும் அடைய மாட்டான், தோல்வி வரும்போது சோர்வடையவும் மாட்டான்னு சொன்னான். இப்படி சொன்ன யயாதியை பார்த்து அந்த சாதுக்கள் என்ன கேட்டாங்கன்னா, மோட்சத்தை முதலில் அடைவது யார்? பிரம்மச்சாரியா அல்லது சம்சாரியா அல்லது வனத்தில் வாழும் முனிவரா அல்லது சந்நியாசியான்னு கேட்டாங்க. அதுக்கு யயாதி என்ன சொன்னான்னா, ஒரு சம்சாரி தன்னுடைய வாழ்க்கையை தர்மம் சற்றும் தவறாமல் நடத்தி சென்றால் அவனே மற்றவர்களை விட முதலில் மோட்சத்தை பெறுவான்னு சொன்னான். யயாதியோட வார்த்தைகளை கேட்டு சாதுக்கள் மகிழ்ந்து போனாங்க. அவங்க பெறக்கூடிய உயர்ந்த உலகங்களை அவங்களே பெற்றுக்கொள்ளாம யயாதிக்கு அந்த உரிமையை தர அவங்க முன் வந்தாங்க. அந்த மாதிரி மற்றவங்களோட புண்ணியத்தை தானமாக பெற்றுவிட தான் விரும்பவில்லைன்னு யயாதி சொல்லிட்டான். அதுக்கப்புறமா யயாதியோட வம்சத்தில் தோன்றியவங்க செஞ்ச புண்ணியத்துடைய பலனை அவன் அடைஞ்சு சாதுக்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று கடைசியாக மேலுலகத்துக்கு போனான் யயாதி. தன்னுடைய வம்சத்தினர் செய்த புண்ணியத்தினால யயாதி மேன்மை பெற்றான். இதுதான் யயாதியோட வரலாறு. புருவுக்கு அப்புறமா சந்திர வம்சத்தில் நிறைய மன்னர்கள் தோன்றியிருக்காங்க. அவங்களில் முக்கியமானவன் துஷ்யந்தன். அவன் சகுந்தலையை மணந்து அதுக்கப்புறமா அவளை மறந்ததை பற்றி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.